தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாதே. உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷ்ணனின் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய காணொளியில் சனி வக்ரக சஞ்சார பலன்கள், மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்கான சனி வக்ரக சஞ்சார பலன்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய காணொளியில் காலபுருஷ தத்துவத்திற்கு 8வது ராசியாகப்பட்ட விருச்சக ராசியை தனது ஜென்ம ராசியாகவோ ஜென்ம லக்னமாகவோ பெற்ற அன்பர்களுக்கு இந்த சனி பகவானின் வக்ரக சஞ்சாரம் எந்த மாதிரியான பலன்களை தர இருக்கின்றது என்பதை பற்றி மிக தெளிவாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக சனி பகவான் 30/6/2024 முதல் 15/11/2024 வரை வக்ர சஞ்சார நிலையில் இருக்கிறார். இந்த வக்ரக சஞ்சார நிலை என்பது தனது எதிர்வர்க்க கிரகம் என்ற போதிலும் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தருகின்றார் என்பதை மிக தெளிவாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். காலபுருஷ தத்துவத்திற்கு 8வது ராசியாகப்பட்ட விருச்சிகம் ஒரு ஸ்திர நீர் தத்துவ ராசி. இந்த ராசி தனது ஜென்ம ராசியாக பெற்ற அன்பர்கள் இயற்கையிலேயே இலகிய மனமும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணமும், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மிக எளிதாக கடந்து செல்லக்கூடிய மனோ வலிமையும் பெற்றவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு தனது ஜென்ம ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் மாத்ருஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தங்களுடைய பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில், குறிப்பாக தாய் தந்தையர் இருவருடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிக மிக அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். இவர்களுடைய உடல் நல பாதிப்பு சார்ந்த மருத்துவ செலவினங்களை நீங்கள் எதிர்பாராமல் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கலாம். அதனால் ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க. இது உங்களுக்கு அவர்களுக்கு வரக்கூடிய அந்த இன்னல்களிலிருந்து மீட்டெடுப்பதற்கான ஒரு தன்மையை வெளிப்படுத்தும். அதே சமயம் பெற்றோர்களுடைய விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் அக்கறையோடு கவனித்து கொள்ளும் பொழுது உங்களுடைய சொத்து சுகம் விருத்தி அடையும். அதே சமயம் தொழில் ரீதியான அபிவிருத்திங்கிறது பன்மடங்கு உயரும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8வது ராசினா திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். அதே சமயம் இந்த ராசி பாதிக்கப்பட்டுருச்சுன்னா நிச்சயமாக திடீர் இழப்புகளை தவிர்க்கவே முடியாது. அதனுடைய தாக்கம் ரொம்ப கடுமையானதாக இருக்கும். அதேமாதிரி அதிர்ஷ்டம் வந்தாலும் அதனுடைய யோக நிலை என்பது ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். ஒரு மிட் நைட்டில் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய தன்மையெல்லாம் இந்த ராசியை சேர்ந்தவர்களாக பெற்றிருப்பாங்க. குறிப்பாக நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் என்றாலும் சரி, இந்த விருட்சகம் வலிமை பெற்று வந்தால் அவர்கள் உண்மையிலே கொடுத்து வைத்த மனிதர்கள் என்பதை சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து அதிர்ஷ்டத்தை அனுப்பிப்பாங்க. நண்பர்கள், கூட்டாளிகள், பொதுமக்கள் இவர்கள் வழியிலிருந்து அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். இயலிசை நாடகம் போன்ற கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்மிக்க பொறுப்புகளை எல்லாமே மிக எளிதாக சுவீகரிப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். அதே சமயம் சுயமாக விருச்சிக ராசியை பற்றி நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது மனோரீதியான கடுமையான பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆட்படுவார்கள். இவர்களுடைய மன வலிமை என்பது சற்று அதிக அளவுலேயே இருக்கும். எந்த பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு வல்லமை இவர்களுக்கு இருக்கும். இருந்தாலும் இந்த மன அழுத்தத்தின் காரணமாக இதெல்லாமே மற்றவர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கும். இதன் தாக்கத்தின் காரணமாக இவங்க உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வக்ர சஞ்சார நிலையில் இந்த உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் ரொம்ப அதிக அக்கறை எடுத்துக்கணும். வண்டி வாகனங்களில், குறிப்பாக 2 சக்கர வாகனங்களோ அல்லது 4 சக்கர வாகனங்கள் நீங்கள் செல்லும் பொழுது இந்த பாதுகாப்பு என்பது அதிக அளவில் நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது அவசியம். ஏன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லேயும் கவனம் செலுத்தணும். அதே சமயம் இந்த விபத்து சார்ந்த விஷயங்கள் இருந்தும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வு வரலாம். அதேமாரி போனஸ், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தனச்சேர்க்கை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சனியின் வக்ரக சஞ்சாரம் தங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்த போதிலும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கு வாய்ப்பு கொடுக்கும். அதில் எந்த வில்லங்கமும் இல்லாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா வில்லங்கங்கள் இருந்ததுன்னா அந்த வழியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நெடுநாளைக்கு உங்களுக்கு மன அழுத்தத்தை தரும். மனோரீதியான பாதிப்பை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். அதே சமயம் தங்களுடைய சுய முயற்சி வெற்றி பெறுவதற்கான அருமையான நேரம். உங்களுடைய சுயமாக நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்ய விரும்புகிறீங்க, இல்லை ஒரு கூட்டு முயற்சி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு அற்புதமான நேரம். தங்களுடைய வாழ்க்கை துணையோட கலந்து ஆலோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுங்க. குடும்ப உறுப்பினர்களோட ரொம்ப ஒரு நெருக்கம் காட்டுவது அவசியம். அவர்களோட அன்பு பாராட்டுவது அவசியம். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் அப்படியே பலிதமாயிரும். அதனால் எக்காரணத்தை கொண்டு
பேசும் பொழுது நல்ல வார்த்தைகளை மட்டுமே பிரயோகப்படுத்துங்க. இது மற்றவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடமில்லை. தனது 6ஆம் பார்வையால் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு 8ஆம் இடத்தை வசீகரிக்க ஆயுள் ஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் நீண்ட ஆயுளை தருகிறார். இந்த காலகட்டத்தில் அந்த உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்குவதற்கான சரியான மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு சேரும். ரொம்ப நாளாக உங்களுக்கு அந்த உடல் ரீதியாக சிக்கல்களை எதிர்கொண்டிருந்தக்கூடிய அன்பர்களுக்கெல்லாமே அந்த உடல் ஆரோக்கியம் வெகு சிறப்பாக முன்னேறுவதற்கான சந்தர்ப்பமும் இல்லை அதற்கான மருத்துவ சிகிச்சையோ அதற்கான மருந்தோ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தேடி வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையிலே. அதே சமயம் தங்களுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்து வரக்கூடிய சொத்துக்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் அல்லது வருமானம் அல்லது பொருளாதார வளர்ச்சி, தனச்சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே நீங்கள் சிறப்பாக முன்னெடுக்கலாம். இதுக்கு ஒரு அருமையான நேரமாக நம்ம கருத்தில் கொள்ளலாம். அதே சமயம் தங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பீங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன்னா இந்த ஒரு அமைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். உணவக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், அன்னன்னைக்கு அழியக்கூடிய அந்த உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய உணவுகளை தனது தொழிலாக ஜீவனமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனதில் எவ்வளோ பெரிய சிரமங்கள் வந்தாலும் சரி அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ சனியின் தாக்கம் உங்களுக்கு அதீத மன அழுத்தத்தை தந்த போதிலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இயற்கையாகவே உங்களுக்கு சேரும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். எதிர்பார்ப்புகள் எல்லாமே பரிபூர்ணமாக நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதே சமயம் தங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. திடீர்னு திருமண யோகம் கைகூடி வந்துடும். விருச்சிக ராசி சார்ந்த பெண்களுக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். வரக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய நபராக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ தெளிவான முடிவுகளை முன்னெடுங்கள், மிகப்பெரிய வெற்றிகளை சுவீகரிங்கள். தனது சமசப்த பார்வையால் 9ஆம் இடத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் தங்களுக்கு ஆன்மீக வழியிலான வெற்றிகளை அதிகரித்து தருவார். குறிப்பாக விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களாம் அந்த ஆன்மீக பயணமெல்லாம் போயிட்டு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். இது வரைக்கும் நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்த இந்த திருத்தலுக்கு போகணும், ஒரு புண்ணிய திருத்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருந்திருக்கும். அந்த எண்ணம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். எதிர்பாராத நண்பர்கள் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் சேரும். சமுதாயத்தைச் சேர்ந்த பெரிய மனிதர்களுடைய அறிவுரையும் உங்களுக்கு கிடைப்பதோட ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வருகிறது. ஸோ வரக்கூடிய வாய்ப்புகளை மிக சரியாக பயன்படுத்திட்டாவே உங்களுக்கு மிகுந்த முன்னேற்றங்கள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய உறவுகளில் பித்தர்கள் வழியிலிருந்து வரக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்வதன் வழியிலான சுபயோகங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். குறிப்பாக மேற்படிப்பு, அயல்நாடு சென்று படிப்பது, இல்லை அயல்நாட்டில் சென்று ஏதாவது வேலை வாய்ப்பை தேடுவது, அயல்நாடுகளில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான நன்மைகளை வழங்கும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் கைகூடி வர்றதோட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அறிவுபூர்வமான நடவடிக்கை வழியிலிருந்து மிகப்பெரிய நன்மைகளை சுவீகரிப்பதற்குண்டான சந்தர்ப்பத்தை இறையருள் நிச்சயமாக வழங்குகிறது. தனது 10ஆம் பார்வையால் ஜென்ம ராசியை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து மேம்பாடு, புகழ், வெற்றி, அந்தஸ்து, கௌரவம், அரசுத்துறை ஆதாயங்கள், தங்களுடைய தனித்திறமையை நீங்கள் உலகுக்கு பறைசாற்றுவதற்குண்டான சந்தர்ப்பத்தை வழங்குகிறது. இதுவரை இல்லாத ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாழ்வை நீங்கள் சுவீகரிப்பதற்குண்டான சந்தர்ப்பத்தையும் தருகிறது. இதெல்லாம் பொதுமக்கள் வழியிலிருந்தும் எதிர்பாலின சேர்க்கை வழியிலிருந்தும் தங்களுடைய வாழ்க்கை துணை வழியிலிருந்தும் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ இந்த அற்புதமான சனியின் வக்கரக சஞ்சார காலத்தை சிறப்பாக பயன்படுத்தி நலம் பெறுங்கள். அதே சமயம் மேற்சொன்ன பலாபலன்கள் யாவுமே தங்களுடைய சுய ஜாதகம் பாவகங்கள் வலிமை பெற்றிருந்தால் மட்டுமே சிறப்பாக நடைமுறைக்கு வரும். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். பிறந்த தேதி, நேரம் மற்றும் இடம் ஆகிய 3 குறிப்பின் அடிப்படையில் சுய ஜாதகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் இந்த மாதிரி வலிமை பெற்ற பாவக பலனை ஏற்று நடத்தினால் நிச்சயமாக இது வரும். இது கோச்சார ரீதியான பலன்கள் மட்டுமே அப்படிங்கிறத அன்பு நேயர்களுக்கு நம்ம அறிவுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.